ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். ஹெல்த்தியான கோதுமை மாவு வச்சு இன்றைக்கி கோதுமை மாவு வெல்லம் சேர்த்து ஒரு ஸ்வீட் போண்டா தாங்க செய்ய போகிறோம். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுதுங்களா? மேலே வந்து மொறு மொறுன்ட்டு இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக, ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் அரை கப் அளவுக்கு வெல்லம், திருவுண வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இதை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எந்த கப்பில் வெல்லம் எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதே கப்பில் கோதுமை மாவும் அளந்துக்கணும். அதனால் வீட்டில் இருக்கிற மெஷரிங் கப் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் வந்து ஜஸ்ட் கரைஞ்சா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வெல்லம் கரைஞ்சதும் பாருங்கள், வெல்லம் கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு அகலமான மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்கலாங்க. மண்ணோ தூசோ இருந்ததுன்னா ஃபில்டர் நின்றுடும். இப்போ இந்த வெள்ளை தண்ணி கம்ப்ளீட்டாக ஆறணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் இதில் கோதுமை மாவு சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஆற விட்டுருங்க. பாருங்கள், நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன். கூடவே மாவு வந்து ஜலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கோதுமை மாவை. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மும்பை ரவை, அதாவது பொடி ரவை இருக்கு இல்லைங்களா, அதை சேர்க்குறேன். இப்போ அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பேக்கிங் சோடாவே 1/4 டீஸ்பூன் குறைவாக சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். சும்மா ஒரே ஒரு துளி சேர்த்துக்கோங்க போதும். இது கூடவே எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம வேறு எதுவுமே தண்ணியே சேர்க்க தேவையில்லைங்க. அந்த வெல்லம் தண்ணியிலே மாவு நல்லா பிசைஞ்சு கொடுத்துரும். மாவு வந்து உங்களுக்கு பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால ஊறி நம்ம 1/2 hour விட்டு தான் செய்ய போகிறோம். அதனால் அந்த 1/2 hourக்குள்ளேயே அந்த ரவை ஊறி நல்லா ஈக்குவலாக கெட்டியாகிடும். இந்த அளவுக்கு தளத்தலன்னு இருந்தால் தான் சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யோ ஆயிலோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி விட்டுலாங்க. ஒரு 1/2 hour இல்லை 1 hour கூட விட்டு செய்யலாம். அப்படியே மூடி வச்சிடலாம், ஊறி வரட்டும் மாவு. பாருங்கள், நான் வந்து 1 hour விட்டுருந்தேன். நீங்கள் 1/2 hour கூட செஞ்சுக்கலாம். நான் செய்யறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மாவு வந்து பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது, பார்க்கும்போது தெரியும். அந்த ரவை நல்லா ஊறி நல்லா கெட்டியாகிட்ருக்கும். இப்போ வந்து கையில் கொஞ்சோண்டு நெய்யோ இல்லை ஆயிலோ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் நல்ல மாவு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. மாவு பார்த்திங்களா எவ்வளோ திக்காக இருக்குது. நம்ம தலைன்னு வச்சுருந்தோம்ல, இப்போ வந்து இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கலாங்க. நம்ம சப்பாத்திக்கு உருட்டோம் இல்லைங்களா, அதோட ஒரு சைஸ் கம்மியாகவே உருட்டிக்கோங்க. நம்ம உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். ஏன்னா வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக, உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி உருட்டிக்கலாம் எல்லா மாவும். ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபிங்க இது. நினச்சோன்னா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவும் பெருசாக போட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்துறதுனால உப்பி வரும். அதனால் மீடியம் இந்த சைஸ்க்கு எல்லாத்தையும் உருட்டிட்டு அப்போ தான் உள்ளவும் வெந்து இருக்கும். பாருங்கள், எல்லா உருண்டைகளும் உருட்டியாச்சு. இப்போ இந்த உருண்டைகளில் மேலே வந்து நைஃப்பில் லைட்டாக ஸ்லிட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், உள்ளவும் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லா பால்ஸ்லேயும் போட்டுக்கலாம். நம்ம சேர்த்த 1 கப் மாவுக்கு மொத்தம் 11 உருண்டை வந்திருக்கு பாருங்கள். எல்லாத்துலேயும் கீரல் போட்டாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எண்ணெய் வந்து காய வச்சு வச்சுருக்கேங்க, பொரிச்சிக்கலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சு காய வைக்கக்கூடாது. எண்ணெய் வந்து மீடியம் சூட்டில் இருந்தால் தான் நமக்கு உள்ளெல்லாம் நல்லா வெந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரிச்சிட்டிங்கன்னா வெளியே ஃபுல்லாக கருப்பாயிடும், உள்ளவும் நல்லா வேகாமல் நல்லா இருக்காதுங்க. அதனால் சிம்மில் வச்சுட்டு பொரிச்சிக்கோங்க. ஒவ்வொரு உருண்டையை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. உடனே திருப்ப வேண்டாம். சிம்மில் வச்சு பொரிச்சோன்னா தான் நமக்கு உள்ளெல்லாம் வெந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்படி குலோப் ஜாமுன், மக்கன் பேடா அதெல்லாம் செய்யும் போது சிம்மில் வச்சு பொரிப்போம் இல்லைங்களா, பாதுஷாலாம் செய்யும் போது அதே மாதிரி தான் மிதமான தீயில வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்ததும் வெளியே எடுத்துடலாம். நம்ம எடுக்கும் போது மேலே சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஆற ஆற ஒரு 2 நிமிஷம் விட்டு பார்த்திங்கன்னா நல்லா மேலே கிறிஸ்பியாக சூப்பராக வந்துடும். மீதி இருக்கிறதும் எடுத்துடுறேன். அதே போல் நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு சிம்மில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை மாவு வெல்லம் சேர்த்து இந்த ஸ்வீட் போண்டா நம்ம செஞ்சுருக்கோங்க.
நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஃபினிஷிங்கோட. மேலே பார்க்கும் போதே தெரியுதுங்களா கிறிஸ்பியாக, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்ம உடச்சி காமிக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி கொடுங்க. 4 நாளைக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி நம்ம வச்சிருந்து சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ரெசிபிஸ் இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.